இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் நீங்க அப்பா அம்மாவுக்கெல்லாம் இந்த வீரப்ப நாடு போனதுனால எதனா சிரமப்பட்டாங்க, அடிச்சாங்க, அந்த மாதிரி எதனா பிரச்சனை ஏற்படுச்சாங்க? இல்லை அப்பா அம்மா இல்லை அப்போ இல்லைங்க. நீங்க போகும்போது அப்பா அம்மா கிடையாது, அப்பா அம்மா கிடையாது. அப்பனும் இருந்துருச்சு, அம்மாவும் இருந்துருச்சு. ஏன்னா தம்பிக அக்கா தங்காசிக இவீள் தான் நம்ம குடும்ப சொந்த பந்தத்துல பேத்தி பேரன் இப்படித்தான் நம்ம பிள்ளைக. இவீள் தான் பிள்ளை பிடிச்சி போய் கல்யாணம் பண்ணி இருக்கிறாங்க. அங்கேயே கர்நாடகத்துல அங்கேயே பாத்ரூம்ல குளிக்க வச்சு இவீல வீட்டுல எல்லாம் கூட்டிட்டு போய் நம்ம சொந்தத்திலேயே எங்க மச்சனோட பையனை கூட்டிட்டு போய் அந்த பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணிருக்கிறாங்க. மத சுருமலையிலேயே கஸ்டடியில தான் கல்யாணம் பண்ணிருக்கிறாங்க. நீங்க ஆமா, அதுக்கும் நான் கூட சொல்லியிருக்கிறேன். என்ற பிள்ளைக்கு போலீஸ்கார வந்து ஒரு ஐஜி வந்து ஒரு பெரிய அதிகாரி வந்து கல்யாணம் பண்றதுக்கு அவருக்கு என்ன அனுமதி இருந்துச்சு? தாய் தகப்பன் நம்ம 2 பேரும் இருக்கோம்ல, அவருக்கு எந்த உரிமை எப்படி இருந்துச்சு? வேணா ஒரு அனாதி பிள்ளைக்கு வேணா செய்யட்டும், அது நாங்கள் ஒத்துக்கிறோம். தாய் தகப்பில் விட்டுட்டு அவன் கல்யாணம் ஒரு பாத்ரூம்ல வந்து கஸ்டடியில் கொண்டு போய் கல்யாணம் பண்ண எப்படின்னு அது கூட நான் பேட்டி சொல்லியிருக்கேன். நிறைய அது கூட பாதிக்கப்பட்டிருக்குது அந்த பிள்ளை. புரியுது. அந்த பிள்ளை பாதிக்கப்பட்டு அந்த பிள்ளை கூட யாருமே எதுவுமே கவனிக்கல, எதுவும் கொடுக்கல.